வீடியோ மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் லெக்சர் 10. ஸோ நீங்கள் லெக்சர் 9 அதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லெக்சர் 9 லிங்க்கை நான் இந்த வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி லெக்சர் 9 நீங்கள் பாருங்க. ஸோ அப் டு லெக்சர் 9 வரைக்கும் சம் ப்ராப்ளம்ஸ் எடுத்து கான்செப்ட் அதோடைய சொல்யூஷன் பார்த்துட்டு வரோம். ஸோ லெக்சர் 9லேயும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துருப்போம். இந்த லெக்சர் 10ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண 1 or 2 லெக்சர்ஸ் பார்க்குறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல்ஸ்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஃபார் 2 மார்க் ஒரு சிஎஸ்ஆர் நெட்டு கேட்டு செட்டு எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குமே காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல்ஸ்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸு இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ராப்ளம்ஸு இதோடைய கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லைன் இன்டெக்ரல். ஸோ வாட் இஸ் த லைன் இன்டெக்ரல்? ஸோ நார்மல் காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரலுக்கும் ஒரு நார்மல் இன்டெக்ரல்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸு? இந்த கேஸ் ஆஃப் ரியல் வேரியபிளில் the path of integration of integral a to b f of x dx is always along the x-axis from x to a, x equal to a to x equal to b. But in the case of complex function f of z in the path of the definite integral a to b f of z dz can be along any curve from z equal to a to z equal to b. So in the case of complex integral, so we know that z equal to x plus iy, so it is dz equal to dx plus I dy. But in the case of normal variable, so ஒரு normal variable ஒரு x என்ற ஒரு variable ஓட integration is always along to the dx இருக்கும். y என்ற ஒரு variable ஓட integration always along to the dy இருக்கும், y direction இருக்கும். But in the case of complex integral z equal to x plus iy, so that integral dz equal to dx plus I dy, it is depends on both dx and dy, where dz ஓட direction dx when if y equal to 0, similar when x equal to 0 then dz equal to I dy, right? So in equation 1 and 2 the direction of dz are different, its values depends upon the path. Okay, path of integration. Okay, so path of integration உடைய டிபெண்ட் பண்ணி தான் இந்த dz உடைய வேல்யூஸ் இருக்கும், right? So but the value of integral from a to b remains the same along any regular curve from a to b. But same here in the case of initial point and final point coincide, so the c is a closed curve, then this integral is called contour integral and is denoted by closed integral f of z dz. So this is the normal complex integration உடைய basics things. Okay, so இதை closed contour integral சொல்லுவோம். ஸோ இது ரிலேட்டடாக பேஸ் பண்ணி இப்போ இந்த லைன் இன்டெக்ரலோட மெயின் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரலாக ஒரு நார்மல் வேரியபிள் இன்டெக்ரலாக நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுன்றது தான் இந்த லைன் இன்டெக்ரலில் பார்ப்போம். ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல் இந்த லைன் இன்டெக்ரலை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகிறது இல்லை. இருந்தாலும் பேசிக்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன். So if f of z equal to u of x comma y plus iv of x comma y, then dz dx plus I dy. Okay, then how do we have to reduce this complex integral to normal variable integral means, so in the function la u plus iv dx plus I dy, so செப்பரேட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், இது ஒரு ரியல் டேர்மு ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே ஒரு ரியல் டேர்ம், ரைட்? ஸோ like this, which shows that evaluation of the line integral of complex function can be reduced to the evaluation of two line integral of real function. So here, so இது ஒரு real function, இது ஒரு real function. So இங்கே complex integral டைரெக்டாக நம்ம ரெடியூஸ் பண்ணி லைன் இன்டெக்ரல் ஆஃப் ரியல் ஃபங்க்ஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த இன்டெக்ரல்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளானது. So we will see here one small examples பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல் along the real axis from z equal to 0 to z equal to 2 and then along a line parallel to y axis, ஒரு line parallel to y axis from z equal to 2 to z equal to
2 plus iy. Okay, so the solution is given. இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல் டு நம்ம நார்மல் ரியல் ஃபங்க்ஷன் இன்டெக்ரலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறோன்னா ஸோ ஜஸ்ட் சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஸ் தான். ஸோ அதை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இந்த கர்வில் உள்ள ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு OA it is x square, it's a dx. So and AB, this is a parallel line to the y-axis, 2 minus iy whole square I dy. Okay, so இதில் நம்ம என்ன இன்டெக்ரல்ஸ் லிமிட்னா ஸோ அலாங் OA பார்த்தீங்கன்னா OA y equal to 0. ஸோ இப்போ dy வந்து 0 ஆகிடும். ஸோ அதனால தான் நமக்கு x square dx இங்கே கிடச்சிருக்கு. தென் x varies from 0 to 2. ஓகே, லிமிட் 0 to 2. அலாங் ABயில் x tan x equal to 2 but dx equal to 0. so ஏன்னா இது constant, so it won't be vary, right? and y axis vary from 0 to 1. so this is the function 2 minus I whole square I dy. so just simply we are now reduced to complex integral to normal line variable integral. okay, so இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா x square integral பண்ணுறோம். next வந்து என்ன பண்ணால் a minus b whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஜஸ்ட்டாக we expand this. ஸோ ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் dy இன்டெகிரேட் பண்ணுறோம். ஐ டேர்ம் வெளியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 1/3 14 plus 11i கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் லைன் இன்டெகிரல் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரலாக ஒரு லைன் வேரியபிள் நார்மல் வேரியபிள் இன்டெகிரல் ரியல் வேரியபிள் இன்டெகிரலாக கன்வெர்ட் பண்ணி அது எப்படி ரெடியூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து காட்சிஸ் இன்டெகிரல் தியரம். ஸோ நெக்ஸ்ட்டு காட்சிஸ் இன்டெகிரல் தியரம் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் இந்த காட்சிஸ் இன்டெகிரல்ஸ் தியரத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா சிம்பிளாக வித்தின் 2 செகண்டில் கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஆன்சரை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஈவன் ஒரு பெண்ணை டச் பண்ண கூட தேவையில்லை. ஸோ அப்படின்னா என்ன காட்சிஸ் இன்டெகிரல்ஸ் தியரம்னா என்ன? ஸோ இஃப் எ ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் f of z is analytic and it is derivative and continuous at all points inside and on the simple closed curve, then closed integral of f of z dz is equal to 0. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து 0 ஆப்ஷனில் 0 இருந்துச்சுன்னா டைரெக்டாக 0 செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்போ அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டெரிவேட்டிவ் ஆகும் அண்டு கண்டினியூஸாக இருக்கணும் ஒரு க்ளோஸ்டு கர்வுக்குள்ளேயும் க்ளோஸ்டு கான்டூர்லேயும் அண்டு அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த கான்டூர்லேயும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிவன் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நோட் இட் இஸ். ஸோ இஃப் there is no pole inside and on the contour, then the value of integral of the function is also 0. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்த உடனே ஸோ போல் வந்து இன்சைடு இருக்கா அவுட் சைடு இருக்கா ஒரு எந்த இடத்துல இருக்குன்றதை ஃபைன் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இது போல் கண்டுபிடிக்கிறதுக்கு பென் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. கொஸ்டினை பார்த்தாவே போதும். ஜஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஆன்சர் செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபைண்ட் த இன்டெக்ரல். ஸோ இன்டெக்ரல் 3z² + 7z + 1/z + 1 tz where c is the circle and they given the mod h equal to 1/2. so this is the radius. ஸோ கொஸ்டின் நம்ம பார்த்தோன்னே பயமாக இருக்கும், ஓ இன்டெக்ரல் இப்படி இருக்குது இதை எப்படி சால்வ் பண்ணுறது. பட் ரொம்ப சிம்பிள். ஸோ காட்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு இதோடைய போல் கண்டுபிடிப்போம். போல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா the pole of the integrand are given by putting the denominator equal to 0. அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். நமக்கு ஒரு இன்டெக்ரல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதோட டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0 வச்சோம்னா நமக்கு வந்து போல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஈக்குவல் பண்ணி அப்படின்னா ஸோ இவ்வளோ தான். denominator z + 1 equal to 0. so the z equal to -1. but the given the radius is equal to 1/2. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போல் வந்து அவுட் சைடு, போல் இங்கே இருக்குது பட் ரேடியஸ் சர்க்கிள் இங்கே இருக்குது. ஸோ the given circle is equal to 1/2 with center at 0. the radius is 1/2 does not enclose any singularity of the given function. அப்படின்னா என்னன்னா போல் வந்து இன்சைடு தான் கர்வ் இல்லை அவுட் சைடு இருக்குது. ஸோ the given function உடைய இன்டெக்ரல் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம எந்த கான்செப்ட் எந்த ஒரு டெரிவேட்டிவ் இன்டெக்ரல் பண்ணவே தேவையில்லை. ஸோ போல் எங்கே இருக்குன்றதை மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்சைடாக அவுட் சைடான்னு கண்டுபிடிச்சோம்னா அவுட் சைடு அப்படின்னா ஈக்குவல் டு 0. ஆன்சர் வந்து 0ன்னு நம்ம செலக்ட் பண்ணிடலாம்.
ஸோ சிமிலர் கான்செப்டில் யூஸ் பண்ணி இது வரைக்கும் கேட்ட கேட் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல், இந்த இன்டெக்ரலோட வேல்யூஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கான்டூர் கொடுத்துருக்காங்க, சீண்டர் கான்டூரில் அதனுடைய கொடுத்துருக்காங்க, சர்க்கிளோடைய ரேடியஸ் என்ன இதெல்லாம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டெக்ரலோடைய நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு போல் கண்டுபிடிங்க. போல் z² = 0, ஏன்னா டினாமினேட்டர் = 0 பண்ணோம் அப்படின்னா நமக்கு போல் கிடைக்கும். z² = 0, then z = 0. It means the f of z has pole at z = 0 of the order of 2 which lies outside the circles, right? ஸோ நமக்கு வந்து போல் வந்து 0 இங்கே இருக்குது, பட் நம்மளோட சர்க்கிள் இங்கே இருக்குது. ஸோ டைரெக்டாக நமக்கு வந்து இன்டெக்ரலோட வேல்யூ 0 அப்படின்றத நமக்கு வந்து கொஸ்டினை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் வந்து கேட் 2001 கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the value of the integral கேட்டிருக்காங்க. where c is the unit circle with the origin as the center is, அதோட ஆரிஜின் வந்து as a center இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணணும். இதில் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா by Cauchy's theorems, ஸோ that integral = 0 if f of z is continuous at all points using inside C. Okay, now this integral is continuous everywhere inside the C. So hence, so நான் சொன்ன ரெண்டே பாயிண்ட் தான், ஒருவேளை கண்டினியூஸாக இருக்கணும், அதோட போல் வந்து இன்சைடு இல்லாமல் அவுட் சைடு ஆச்சுன்னா நமக்கு டைரக்ட் ஆன்சர் = 0. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு = 0. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து ஏ நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த லெக்சருடைய ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா, கன்சிடர் கவுண்டர் கிளாக் வைஸ் சர்க்குலர் கான்டூர் z = 1 கொடுத்துருக்காங்க about the origin, then the integral of the இந்த ஃபங்க்ஷனுடைய இன்டெக்ரல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போல் கண்டுபிடிக்கணும். z = -5². ஸோ z = -5 = 0, தென் z = π. ஸோ வேறு z = π, பையோட வேல்யூ தெரியும் நமக்கு 3.14, பட் இங்கே கான்டூர் என்ன சர்க்கிள் வந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆனால் இங்கே நமக்கு பாயிண்ட் வந்து போல் வந்து 3 பாயிண்டில் இருக்குது, 1க்கு 3 பார்த்தா போல் வந்து அவுட் ஆஃப் த சர்க்குலர் இருக்கா. ஸோ given ஃபங்க்ஷனுடைய இன்டெக்ரல் வேல்யூஸ் வந்து 0. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து டைரெக்டாக நமக்கு கேட்கும்பொழுது நமக்கு இந்த காச்சிஸ் தியரம் மட்டும் அந்த கான்செப்டை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டைரெக்டாக நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, காச்சிஸ் இன்டெக்ரல்ஸ் தியரம் பார்த்துட்டு எப்படி வந்து ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறது, ரெசிடியூ பேஸ்டு ப்ராப்ளம்ஸு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹையர், அதாவது 2 மார்க்கு 5 மார்க்கு 3.5 மார்க்கு, ஸோ இது மாதிரி செட்டு நெட்டு கேட்டில் வந்து ஸோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு வேளை என்ன அப்படின்னா, போல் வந்து இன்சைடு த கான்டூராக இருந்தால் அதனுடைய இன்டெக்ரல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நெக்ஸ்ட் லெக்சர்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெக்சர் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் லெக்சரில் காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரலில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.